எங்கேயோ நடக்குது. ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டருக்கு ஒரு பிஜி ஸ்டூடெண்ட்டுக்கு நடந்த விஷயம் நாளைக்கு நமக்கு நடக்காதுன்னு எவன் வந்து கேரண்டி கொடுக்குறா? சொல்லுங்க, கொடுங்க, கேரண்டி கொடுங்க. கொடுக்குறீங்களா? இன்னைக்கு இங்க இருந்து வீட்டுக்கு போறதுக்குள்ள எனக்கு ஏதாவது ஆகலாம். யார் கேரண்டி கொடுக்குறா? எனக்கு பாதுகாப்பு கொடுக்குறான்? சொல்லுங்க. சின்ன வயசு 6 மாச குழந்தைய வந்து சொந்த அப்பா வந்து ரேப் பண்ணிருக்காங்க. எங்க? நம்ம தமிழ்நாட்டுல புளியந்தோப்புல. 10 வயசு பொண்ணை வந்து 5 வருஷமா வீட்டுக்குள்ளே வச்சு சொந்த அப்பா வந்து ரேப் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன பாதுகாப்பை பத்தி நம்ம பேசுறோம்? எந்த அரசாங்க கிட்ட நம்ம வந்து என்ன கோரிக்கை வச்சு போறது? புரியல எனக்கு. அதான் நமக்கு வந்து இப்போ இருக்கிற தண்டனைகள் பத்தாது 10 அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இது இப்ப வீட்டுக்கு போறதுக்குள்ள இன்னொரு 10 கேசஸ் நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணா வருது. எப்படி அதை வந்து நிப்பாட்டுறது? அதான் அன்னைக்கு நான் வந்து சொன்னேன், அது வந்து கொஞ்சம் வைரலா போச்சு அப்படின்னு எல்லாம் வந்து டிஆர்பிக்காக நீங்க பேசுனீங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. என்ன மேடம் பண்ணலாம்? இதுக்கு என்ன சொல்யூஷன்? நீங்களும் பேசிட்டே இருக்கீங்க. ஆனா கொல்லாதீங்க. துடிச்சு வாழணும். அவ வாழணும்.